ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 3.8. கொஷின் பாருங்கள். 2 மைனஸ் ரூட் ஆஃப் 3 ஐ மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் மெய்யெண் கிழக்களுடைய தலை ஒற்றை பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ கொஷினில் வந்து கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஒரு மூலம் எடுத்துக்க போகிறோம். இது வந்து கற்பனை, அதாவது இமேஜினரி பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் இன்னொரு மூலம் வந்து ப்ளஸில் நம்ம எடுத்து இதுக்கான கூட்டல் பலனும் பெருக்கல் பலனும் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி ஃபைனல் ஆன்சரில் தலை ஒற்றைப்படை பல்லுறுப்புக்கோவைனா என்ன அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்கிறது 2 மைனஸ் ரூட் 3 ஐ. இதை வந்து ஒரு மூலம் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இது ஃபுல் இமேஜினரி பார்ட் பார்த்திங்கன்னா இமேஜினரி பார்ட் அப்படின்றதுனால இதை வச்சு இன்னொரு மூலம் பாருங்கள். 2 ப்ளஸ் ரூட் 3 ஐ. இது வந்து மற்றொரு மூலம். சரிங்களா? இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து மூலங்களின் கூட்டல் பலன் பார்க்கலாம். கூட்டல் பலன் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 2 மைனஸ் ரூட் 3 ஐ. கூட்டல்னாவே ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் 3 ஐ. சரிங்களா? அப்போது மைனஸ் ரூட் 3 ஐக்கும் ப்ளஸ் ரூட் 3 ஐ இருக்குது பார்த்தீங்களா? கேன்சல் ஆகிடும். அடுத்து 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 + 2 4. இப்போ மூலங்களின் கூட்டல் பலனுக்கான வேல்யூ 4. சரிங்களா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகேங்களா? பெருக்கல் பலன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 மைனஸ் ரூட் 3 ஐ இன்ட்டு 2 ப்ளஸ் ரூட் 3 ஐ. ஏன்னா பெருக்கல் பலன். இது பார்த்திங்கன்னா கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஈக்குவல் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா மிஷினை இங்கே அப்ளை பண்ண போகிறோங்க. சரிங்களா? அப்போது இந்த ஃபார்முலா இருக்கிறதுனால இதில் மாற்றி எழுதிக்க முடியும். இப்படி எழுதும் போது 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஐ ஸ்கொயர். ஓகேங்களா? 2 2 4. இந்த ரூட் 3 ஐ இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, சைடில் போடுறேன். ரூட் 3 ஸ்கொயர்டும் போது ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். 3 மட்டும் கிடைக்கும். இப்போ ஐ ஸ்கொயர் அப்படின்னும் போது பாருங்கள் மைனஸ் 1ன்னு வரும். ஐன்னு வந்தால் ஐன்னு வரும். ஐ ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் 1. ஐ க்யூப்னா மைனஸ் ஐ பவர் 4னா ப்ளஸ் 1. சரி, அப்படி இது 5 6ன்னு போகும்போது அப்படி இது மாறி வரும். சரிங்களா? இப்போ ஐ ஸ்கொயர் நம்ம மைனஸ் 1. இப்போ இன்ட்டு மைனஸ் 1. சரிங்களா? அப்போ 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. இப்போ இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 3 கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 கூட்டினா 7. இது வந்து மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான வேல்யூ. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா. இப்போ கூட்டல் பலனும் கிடச்சிருச்சு, பெருக்கல் பலனும் கிடச்சிருச்சு. ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூட்டல் பலன் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் 0. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோங்க. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்குவோம். மைனஸ் கூட்டல் பலனுக்கான வேல்யூ 4. அப்போ 4x ப்ளஸ் பெருக்கல் பலனுக்கான வேல்யூ 7 ஈக்குவல் 0. நம்மளை ஒரு சமன்பாடை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உருவாக்கியாச்சு. பிளாக்கில் கொடுத்து பென்சில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஷனில் தலை ஒற்றைப்படை பல்லுறுப்புக்கோவை கேட்டுருக்காங்க. சரிங்களா? தலை ஒற்றைப்படைனா இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒற்றைப்படைன்னு நம்பர் வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் உண்மை இல்லைன்னா 1 இருக்குது அர்த்தம். இப்போது இது தலை ஒற்றைப்படை பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.